நம்ம டெய்லி யூசிங் சென்டென்சஸ் பார்த்ததுக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். அதில் நாம் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், விருப்பம் இருந்தா வா. இது எப்படி சொல்லலாம்? உனக்கு விருப்பம் இருந்தா வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, கம் இஃப் யூ லைக். கம் அப்படின்னா வான்னு அர்த்தம். இஃப் யூ லைக், உனக்கு விருப்பம் இருந்தா இல்லை உனக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் ஒரே சென்டென்ஸ். அதாவது டெசிஷன் எடுத்தியா அப்படின்னு கேட்கும் போது இல்லை முடிவு பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லுவோம்? முடிவு பண்ணலை. ஸோ பண்ணலை இது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ நாட் யூஸ் பண்ணி சொல்லுவோம் இல்லையா? இட்ஸ் நாட் டிசைடட். இட்ஸ் நாட் டிசைடட் அப்படின்னா நான் இன்னும் முடிவு பண்ணல, எந்த முடிவுமே பண்ணல, அப்படியே பிளாங்காக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறதுக்கெலாம் இட்ஸ் நாட் டிசைடட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பாரு, அது என்னன்னு பார்க்கலாம். அங்கே என்னமோ இருக்கு, ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, நீ போய் அது என்னன்னு பார்த்துட்டு வா. அந்த மாதிரி சொல்றதெல்லாம் எப்படி சொல்லுவோம்? அது என்னன்னு பாரு. லுக் வாட் தேர் இஸ். லுக் வாட் தேர் இஸ் அப்படின்னா பாரு அங்கே என்ன இருக்கு அப்படின்னு அர்த்தம். அங்க பாரு என்ன இருக்குன்னு, என்னன்னு பாரு அப்படிலாம் சொல்றதெல்லாம் இந்த மாதிரி சொல்லலாம். ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் இது எப்படி சொல்லுவோம்? ஐ ஓவர் ஸ்லெப்ட். ஐ ஓவர் ஸ்லெப்ட் அப்படின்னா நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், நான் அப்செட் ஆயிட்டேன். அந்த விஷயத்தை கேட்டோடனே எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு, இல்லை எனக்கு மூட் அப்செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத ஐ காட் அப்செட். ஐ காட் அப்செட் அப்படின்னா நான் அப்செட் ஆகிட்டேன். ஏன்னா காட் அப்படிங்கிறது பாஸ்ட் இல்லையா? ஸோ ஐ காட் அப்படின்னா நான் ஆயிட்டேன், அப்செட் ஆயிட்டேன். அடிக்கடி மறந்துடுறேன். ஒரு விஷயத்த ரொம்ப அடிக்கடி மறந்துடுவேன். இந்த விஷயம் இந்த டைமில் நான் பணம் கட்டுறது, அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் இஎம்ஐ அந்த மாதிரி கட்டும் போதெல்லாம் அடிக்கடி இதை மறந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறது ஐ ஆஃபன்னா அடிக்கடி. ஃபோகட் இட். ஐ ஆஃபன் ஃபோகட் இட் அப்படின்னா நான் அடிக்கடி இதை மறந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறது. நீ வரக்கூடாது, அந்த இடத்துக்கு நீ கண்டிப்பாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லலாம்? கண்டிப்பாக வரக்கூடாது, நீ போகக்கூடாது, நீ வரவே கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்கிறது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா யூ ஷுட் நாட் கம். இல்லை நீ போகக்கூடாது அப்படிங்கிறத யூ ஷுட் நாட் கோ. நீ வரக்கூடாது அப்படிங்கிறத யூ ஷுட் நாட் கம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த சென்டென்ஸ், அதாவது ஒரு விஷயத்த, நடக்காத விஷயத்த பாரு, இது நடக்குதா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது நடந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி சொல்றது? நடந்தா பார்க்கலாம், இது நடக்காதுன்னு தெரியும், நடந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றத லெட்ஸ் சி. லெட்ஸ் சீனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெட்ஸ் சி இஃப் தட் ஹேப்பன்ஸ். இஃப் தட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா நடந்தா. லெட்ஸ் சி அப்படின்னா பார்க்கலாம், நடந்தா பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் லெட்ஸ் சி இஃப் தட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது அப்போதைக்கு ஒரு டெம்பரவரி பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போதைக்கு அதை விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? இப்போதைக்கு அதை விடு, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத இப்போதைக்கு அதை விட்டுரு, அதாவது இப்போ அப்படின்னா ஜஸ்ட் நவ் அப்படிலாம் சொல்றதுன்னா இப்போதைக்கு அப்படிங்கிறத. லீவ் இட் ஃபார் நவ். லீவ் இட் ஃபார் நவ்னா, லீவ் இட்னா விட்டுரு, ஃபார் நவ்னா இப்போதைக்கு. லீவ் இட் ஃபார் நவ் அப்படின்னா இப்போதைக்கு அதை விட்டுரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்டென்சஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்சஸ் நிறைய போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு நிறைய சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம அப்போ போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க.